ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஃப்ரை பண்ணி ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட போகிறோம். ஃப்ரைடு ஐஸ்கிரீம். இதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வெளியில் வந்து ஹாட்டாகவும் ஹார்டாகவும் இருக்குது, அதே சமயத்தில் உள்ளே வந்து கூலிங்காகவும் சாஃப்டாகவும் இருக்குது. வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இது செய்கிறதுக்கு மூணு பொருட்கள் தாங்க தேவை. கார்ன்ஃப்ளெக்ஸு, ஐஸ்கிரீமு, இது ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு ஆயிலும் தேவைப்படுது. இப்போது கார்ன்ஃப்ளெக்ஸில் வந்து இந்த ஐஸ்கிரீம் வந்து நல்லா கோட்டிங் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு பிளாஸ்டிக் கவரில் வந்து நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணி ஃப்ரீசரில் 2 hours வைக்கணும். இப்போ நல்லா ரேப் பண்ணி எடுத்தாச்சு. இது ஃப்ரீசரில் 2 hours கழிச்சு நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து கார்ன்ஃப்ளெக்ஸ் வந்து கொஞ்சம் பொடியாக எடுத்திருக்கேன். கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கட்டி இல்லாமல் நம்ம கரைச்செடுத்துக்க போகிறோம். ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 2 hours கழித்து நம்ம ஃப்ரீசர் தான் எடுத்தாச்சு இந்த ஐஸ்கிரீமை. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச கார்ன்ஃப்ளவர் மாவில் நம்ம இந்த ஐஸ்கிரீமை ஃபுல்லாகவே ஒரு கோட்டிங் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கார்ன்ஃப்ளவர் மாவில் போட்டு எல்லா இடத்துலையும் அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு படுற மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ கார்ன்ஃப்ளெக்ஸ் பவுடரில் வந்து இதை நல்லா திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க. எல்லா இடத்துலையும் இந்த கார்ன்ஃப்ளெக்ஸு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஆயிலு ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பேன் ஹீட் பண்ணி ஃப்ரை பண்ண அளவுக்கு நீங்கள் ஆயில் போட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கோங்க. அப்போ தான் எல்லா இடத்துலையும் ஈவனாக வெந்துடும். இந்த ஆயில் போட்டாலே லைட்டாக ஹீட் ஆகிட்டு கலர் சேஞ்சஸ் ஆகிடும். இப்போ திருப்பி போட்டு எல்லா இடமும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி. நீங்கள் எல்லோரும் வீட்டில் ஒரு வாட்டி அதை ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் ஃபீட்பேக் கண்டிப்பாக சொல்லுங்கள். எல்லா பக்கமும் நம்ம போட்டு திருப்பி இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுக்கணும். உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ பிடிக்க இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு தெரியும். இப்போ ஃப்ரை பண்ணி வச்ச சாக்லேட் ஐஸ்கிரீம் மேலே கொஞ்சம் சாக்லேட் சிரப்பும் சேர்த்து மேலே நட்ஸும் நம்ம இருந்தால் போட்டுக்கலாம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டோடு கிடைக்குதுங்க இந்த ஐஸ்கிரீமை. வீட்டில் நீங்கள் இதை செஞ்சு பார்த்தானா திரும்ப நீங்கள் செய்வீங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. நார்மல் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு போர் அடிக்கணுங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்து பாருங்கள். என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக வாழுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.